سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம், அம்மா பஅத். சூரத்துல் பக்ராவுடைய 49வது வசனம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ نجيناكم من آل فرعون يسومونكم سوء العذاب يذبحون أبناءكم ويستحيون نساءكم وفي ذلكم بلاء من ربكم عظيم. ஃபிரௌனின் கூட்டத்தாரிடமிருந்து உங்களை நாம் காப்பாற்றியதை நீங்கள் எண்ணி பாருங்கள். அவர்கள் உங்களை கொடிய வேதனையில் ஆழ்த்தினார்கள். உங்களுடைய ஆண் மக்களை அவர்கள் அறுத்து கொன்றுவிட்டு பெண் மக்களை மட்டும் உயிரோடு விட்டுவிட்டார்கள். இதனால் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு பெரும் சோதனை ஏற்பட்டிருந்தது. இந்த நிகழ்வை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா யூதர்களுக்கு நினைவுபடுத்துகின்றான். இந்த வசனத்திலே வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இஸ்ரவேலர்களுக்கு செய்த நிஅமத்துகளை நினைவுபடுத்துகின்ற முகமாக சில செய்திகளை சொல்லுகின்றார். குறிப்பாக இதில் ஃபிரௌன் என்கின்ற ஒரு கொடிய சர்வதிகாரியை பற்றி முதலிலே நினைவுபடுத்துகின்றான். அந்த ஃபிரௌன் யார் என்று சொன்னால், வரலாற்றிலே நாம் எல்லாம் அநேகமாக தெரிந்திருப்போம். ஃபிரௌன் என்பது பண்டைய எகிப்து அரசனுடைய புனைப்பெயராக இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட அரசருக்கு சொல்லப்படுகிற பெயர் அல்ல ஃபிரௌன் என்பது. அந்த எகிப்திலே வந்திருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமூகத்திலிருந்து வந்த அந்த அரசர்களுக்கு ஒரு புனைப்பெயராக சூட்டப்பட்ட பெயராக இருப்பதுதான் ஃபிரௌன் என்பது. அவர்கள் கொடுங்கோலர்களாக இருந்த காரணத்தினால், சர்வாதிகாரிகளாக கொடுங்கோல் ஆட்சி செய்த காரணத்தினால், அந்த கொடுங்கோலர்களுக்கு ஃபிரௌன் என்று சொல்லுவதும் நாம் புழக்கத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு பொதுவாக சர்வதிகாரிகளாக யாராவது இருந்தாங்கன்னு சொன்னால், ஃபிரௌன் இவெல்லாம் ஃபிரௌன் மாதிரி இருக்கான், இந்த ஃபிரௌன் எப்போ நாசமாவானோ அப்படின்னு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், சர்வதிகாரிகளை பார்த்து மக்கள் சொல்லுவது நம்ம என்ன சொல்லணும்னு சொன்னால் நம்ம கேட்டது உண்டு. அப்படி நம்ம சொல்லுவதை நாமும் கூட சொல்வதற்கான சந்தர்ப்பங்கள் வந்திருக்கும். ஆக பொதுவாக இந்த ஃபிரௌன் என்பது கொடுங்கோலர் அப்படிங்கிற மாதிரியும் அப்படி ஒரு புனைப்பெயரும் அவர்களுக்கு சொல்லப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல இஸ்ரவேலர்களை கொடுமைப்படுத்தி அன்றைய காலகட்டத்திலே, அதாவது அந்த பண்டைய காலகட்டத்திலே இஸ்ரவேலர்களை கொடுமைப்படுத்தி வந்த ஒரு குறிப்பிட்ட அரசருக்கும் ஃபிரௌன் என்றும் கூட குர்ஆனில் சொல்லப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த நபித்துவ காலகட்டங்களிலே அவர் பிறந்ததிலிருந்து அவர் நபிப்பட்டம் பெற்று அந்த ஃபிரௌன் இறக்கிற வரை உள்ள அந்த நிகழ்வுகளை எல்லாம் குர்ஆனில் நாம் பார்க்கிற பொழுது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த சமூகத்திற்கு வந்தார்களோ அன்றைய தினத்திலே அரசராக இருந்தவருக்கும் ஃபிரௌன் என்று சொல்லப்படுவதாக நாம் பார்க்கிறோம்.
அந்த ஃபிரௌனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல இருந்த அந்த ஃபிரௌனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு நம்ம வரலாற்றுகள்ல பார்க்கிற பொழுது வலீத் இப்னு முஸ்அப் இப்னு அர்-ரையான், வலீத் இப்னு முஸ்அப் இப்னு அர்-ரையான் என்ற பெயர்தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்த ஃபிரௌனுடைய இயற்பெயர் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அதே போல வரலாற்று ஆசிரியர்கள் இன்னொரு செய்தியை, அந்த ஃபிரௌனுக்கு இன்னொரு பெயரை சொல்லுவார்கள், இரண்டாம் ரம்சேஸ் என்று என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த ஃபிரௌனை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவதையும் நாம் வரலாறு படித்தோம்னு சொன்னா விளங்கும். அதே போல அமாலிகா அப்படின்னு சொல்லி ஒரு பரம்பரை, அரச பரம்பரை ஒன்று, அமாலிகா பரம்பரைன்னு சொல்லிட்டு, அந்த அரச பரம்பரையில் வந்த இவன், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்த இந்த ஃபிரௌன் கிமு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு ஒரு 15 நூற்றாண்டுக்கு முன்னால், கிபின்னு சொல்லுவாங்க, நமக்கு அது விளங்கும். கிமு 15 அப்படின்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம், அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் எகிப்து நாட்டை ஆண்டு ஆட்சி புரிந்த சர்வாதிகாரியாகவும் இந்த ரம்சேஸ் என்று சொல்லப்படக்கூடிய அமாலிகா அந்த பரம்பரையிலே வந்த இந்த வலீத் இப்னு முஸ்அப் இப்னு ரையான் என்பவன் ஃபிரௌனாக இருந்தான் என்று சொல்லி, அந்த சர்வாதிகாரியை பற்றி தான் அல்லாஹ் இங்கே பேசுகிறான் என்று சொல்லி வரலாறுகளிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஃபிரௌன் கிபித்தி குலத்தை சார்ந்தவன். குலம் கோத்திரம் நம்ம எல்லாம் சொல்லுவாங்க, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு குலம் ஒன்று இருக்கும், ஒரு கோத்திரம் சொல்லி சொல்லுவாங்க. உதாரணமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோத்திரம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம குறைஷி கோத்திரம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம எல்லோருக்குமே தெரியும். அதுபோல ஒவ்வொரு குறிப்பிட்ட மனித சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அல்லது ஒரு ஊரில் பல பிரிவுகளாக இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன செய்யும் சொன்னா ஒரு கோத்திரம்னு இருக்கும். இந்த ஃபிரௌனுடைய கோத்திரம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, கிபித்தி குலத்திலே பிறந்தவன் தான் இந்த ஃபிரௌன் என்பவன். இவன் இஸ்ரவேலர்களை கொத்தடிமைகளாக வைத்திருந்தான். இன்னைக்கு கூட நம்ம தேசத்துல ஒரு மேல் ஜாதிக்காரங்கள் அப்படின்னு சொல்லி கீழ் ஜாதிக்காரங்க அல்லது தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஜாதிகளை உருவாக்கி மேல உள்ளவங்களா கீழே உள்ளவங்களை என்ன செய்வாங்கன்னு சொன்னா கொத்தடிமைகளாக வைத்திருப்பார்கள். தங்களுடைய வயல்களிலே பணி செய்யக்கூடியவர்களாக, தங்களது ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடியவர்களாக நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா நமது தேசத்திலேயே நம்மெல்லாம் நேரடியாக பார்த்திருக்கிறோம். இதே போல அந்த கிபித்தி குலத்தவர் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, பனு இஸ்ரவேலர்களை தங்களது அடிமைகளாக, கொத்தடிமைகளாக வைத்திருந்தார்கள் என்பதும், அந்த இஸ்ரவேலர்களில் இருந்து ஒரு ஆண் மகன் பிறந்தார், அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம். அவங்க எந்த அந்த அடிமைகளாக இருந்தார்களோ அந்த அடிமைகளில் இருந்து பிறந்தவர் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அப்படிங்கிறது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி தருகிற செய்தி. அதே போல அந்த ஆண்மகன் இஸ்ரவேலர்களிலிருந்து பிறந்தாரோ அந்த ஆண்மகனுடைய கரத்தாலேயே தனதுடைய ஆட்சிக்கு ஆபத்து ஏற்படுகிறது என்று சொல்லி தனது மந்திரி சபையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சில செய்திகளை சொன்ன உடனேயே அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யஸூமூனகும் சூஅல் அஸாப் யுஸப்பிஹூன அப்னாஅகும் வயஸ்தஹயூன நிசாஅகும். உங்களுடைய ஆண் மக்களை எல்லாம் அவன் கொன்றான், அறுத்தான். யுஸப்பிஹூனன்னு சொன்னா அவன் அறுத்தான், கத்தியை கொண்டு அறுத்தான், கழுத்தில் அறுத்து கொலை செய்தான். அதே போல வயஸ்தஹயூன நிசாஅகும், பெண் குழந்தைகளை எல்லாம் அப்படியே உயிரோடு விட்டு விட்டான். ஏன் அப்படி செஞ்சான்னு சொன்னா, அந்த இஸ்ரவேலர்களில் பிறக்கக்கூடிய ஒரு ஆண் குழந்தை சர்வாதிகாரியாக இருக்கக்கூடிய ஃபிரௌனுக்கு எதிராக அது வந்து அவனுடைய ஆட்சியை பறிக்கும், அவனுக்கு எதிராக நிற்பான் என்று சொல்லி ஒரு குழந்தையை பற்றி சொன்ன உடனேயே அவன் உத்தரவு போட்டான், பிறக்கிற எல்லா குழந்தையும் அறுத்து எறிங்க, ஆம்பளை பிள்ளைய இருக்கக்கூடாது, கொஞ்ச நாளைக்கு பிறக்கிற குழந்தைய கூட என்ன செய்யுங்கன்னு சொன்னா அறுத்து கொலை செய்யுங்கன்னு சொல்லி நாட்டில் எல்லாருக்கும் உத்தரவு போட்டா.
லட்சக்கணக்கான பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாம் கொல்லப்பட்டது. அப்ப எவ்வளவு பெரிய சர்வாதிகாரி அப்படின்னு பாருங்க. இன்னைக்கும் கொலை செய்யறதுக்கு சில சர்வாதிகாரிகள் தயங்குறது இல்லை. தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு, தங்களது ஆட்சியை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு கொலை செய்வதை ஆட்சியாளர்கள் தயங்குறதில்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம். நம்ம தேசத்துல கூட பல நிகழ்வுகளை சொல்லலாம். இந்த புல்வாமா தாக்குதலை சொல்லலாம், இப்ப நடந்த பஹல்காம் தாக்குதலை சொல்லலாம். இதெல்லாம் என்னன்னு சொன்னா நாட்டில் இது மாதிரியான சர்வதிகாரிகள் செய்யக்கூடிய ஒரு செய்தி அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதே போன்றுதான் அன்றைய ஃபிரௌன் ஆண் மக்களை எல்லாம் கொன்று குவித்தான். அதுவும் லட்சக்கணக்கான ஆண் மக்களை கொன்று குவித்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் காப்பாற்றினான் என்பது வரலாறு. எப்படி காப்பாற்றினா அப்படிங்கிறது இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து பின்னாடி வரக்கூடிய வசனங்கள் சொல்லுகிற பொழுது நாம் அதை சொல்லுவோம். ஆனா பெண் குழந்தைகள் என்ன பண்ணான்னு சொன்னா உயிரோடு விட்டு விட்டான் அப்படிங்கிறது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சொல்லிட்டு இப்ப அல்லாஹ் சொல்றான், வஃபீ தாலிக்கும் பலாஉம் மிர் ரப்பிக்கும் அதீம். இதனால் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய சோதனை ஏற்பட்டிருந்தது. அந்த சோதனையில் இருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றிய அந்த நிஅமத்தை, அந்த அருளை நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா நினைத்து பாருங்கள். இஸ்ரவேலர்களே, இஸ்ரவேலர்கள் சொன்னா இன்னைக்கு யூதர்களே நீங்கள் நினைத்து பாருங்கள்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா இந்த சூரத்துல் பக்ராவுடைய 49வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லித் தருகிற செய்திகளாக பார்க்கிறோம். வல்ல ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா நாட்டிலே சர்வதிகாரிகளுடைய போக்குகளை, அவர்களை அடக்கி ஆளக்கூடிய நல்ல மக்களை தேசத்திலே உருவாக்கி அவர்களுக்கு சர்வதிகாரிகளுக்கு எதிராக எழுந்து நின்று செயல்படக்கூடிய நல்ல உள்ளங்கள் உடையவர்களையும் அல்லாஹ் உருவாக்கி தந்தர் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.